Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 839 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுக போட்ட பிளான் பூரா சொதப்பிடுச்சு. கரெக்டா அட்டாக் தான் பண்ண முடியல, தப்பியாச்சும் பார்க்கலான்னு பார்த்தா கண்ணாடியும் உடஞ்சு போச்சு. உடனே பெஜி ஃபுல் ஸ்கேல் ரூக்குன்னு சொல்லி அப்படியே ஃபுல்லா கல்லா மாறுவான். என்ன பண்றான் இவன் அப்படியே ஆணு வாய பழுந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு பெரிய சைஸ் கோட்டையா மாறுவான். இப்படி ஒரு விஸ்வரூபம் எடுப்பான்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு பேரு தான் பிக் ஃபாதர் ஆமா. லூஃபி எல்லாம் பார்த்துட்டு அசந்துருவான், வில்லப்பள்ளி எல்லாம் மிரண்டுருவானுங்க. அப்புறம் என்ன கேட்டை ஓபன் பண்ணி விட்டு யார் யாரெல்லாம் நம்ம ஆளுகளோ அவங்கள மட்டும் உள்ள வர சொல்லுவான். சரி, அந்த டைம் எப்படியும் வில்லப்பலுக்கு அட்டாக் பண்ண வருவானுங்கல்ல, அதுக்கு தானே அவனோட ஆளுங்க அவன் பாடி ஃபுல்லா நிறைஞ்சிருக்கானுங்க. கொக்காமக்கா கன் எடுத்துட்டு வந்து கண்டமே நீ சுடுவானுங்க. யாராலையுமே எதிர்த்து போக முடியல. அதுல இந்த மோண்டோருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா பெஜி பிக் மாமா கொல்ற அளவுக்கு போவான்னு அவன் நினைக்கல. அப்படின்னா முதல்ல இருந்தே உன்னோட பிளான் இதானாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இங்க நம்மளுக்கு அப்படியே உள்ள ஏறி வர 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 அவன் கெனான்ஸ் எல்லாம் வச்சு எந்த வில்லனுகளும் பக்கத்துல வராத அளவுக்கு சுட்டு தள்ளிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கே பீதி. ஏன்னா எவ்வளவு நேரத்துக்கு இது தாக்கு பிடிக்கும்னு தெரியல. அங்க பார்த்தா இன்னும் அந்த பிக் மாம் கத்துறத நிறுத்தவே இல்ல. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருப்பானுங்களா, அவனுக்கு காதே வெடிச்சிரும் போல. ஐயோ அவளை யாராச்சும் நிறுத்துங்க, இல்லைன்னா நாங்க செத்துருவோன்னு கத்திட்டு இருக்கும் போதுதான் அந்த கட்டகுரி ஹெல்ப் பண்ணுவான். உடனே அதை எடுத்து கால மாட்டிக்கிட்டு ஜாலியா ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவான். எனக்கு எதுவுமே கேட்கலையேன்னு. ஆளையும் சைஸையும் பாத்தீங்களா, நல்லா புடிச்சு வச்ச போண்டா கோழி மாதிரி. இவன் தானே லோன் ஷார்க் கிங், பேரு பாத்தீங்கன்னா லூஃபெல்டு. சத்தம் கேட்கலையேன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டே வந்தவன் நம்ம பிக் மாமோட டமட்டே பாக்ஸ பாத்துட்டான். நடந்த கலவரத்துல அது நடு ரோட்ல கிடக்குதுன்னு வைங்க. அதை பத்தி தான் பிக் மாம் ஆல்ரெடி சொன்னாலே. இது ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல அவங்க ஜெனரேஷன்ஸ்க்கு மட்டும் பாஸ் பண்ணி கொண்டு வர ஒரு பயங்கரமான ட்ரெஷர்னு. உடனே அவனுக்குள்ள அப்படியே பல்ப் எரியுது, பேராசை பிச்சுக்கிட்டு வருது. ஆஹா, அதுக்குள்ள அப்படின்னா பயங்கரமான ட்ரெஷர் ஏதோ ஒண்ணு இருக்கணுமே, அது இனிமேட்டு நமக்கு சொந்தம்னு முடிவு பண்ணிட்டான். இங்க சீசர் என்ன பண்ணிடுவான், அவங்க மாட்டினா மாட்டி செத்து தொலையட்டும், நம்ம இதுக்கு தேவையில்லாம சாகணும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்கேப் ஆயிலான்ட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நேரா கோட்டையில போய் நின்னுக்குவான். அப்ப அவனை ஏதோ ஒண்ணு புடிச்சு இழுத்துட்டு நிக்குது. இல்லன்னு இழுத்து பார்ப்பான், வேலைக்கே ஆகல. புடிச்சு தரன்னு பின்னாடி இழுத்துட்டு போகும். யாரா அந்த வேலையை பண்றான்னு பார்த்தா கட்டகுரி. அவங்கிட்ட சிக்கனாதான் எஸ்கேப் ஆக முடியாது. ஐயோ இவங்கிட்ட மாட்டினா உரிச்சிருவானேன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி மொத்த கூட்டமும் நின்றுட்டு இருக்கும். ஆள உர்றா சாமின்ட்டு அவன் முன்னாடி ஓட, இவன் பிடிச்சு பின்னாடி இழுக்க கடைசியில அந்த பேக் அத்து போயிரும். ப்ரூலி அவங்க கிட்டயே போய் சேர்ந்துட்டா. அவளை வச்சுதான் ஏகப்பட்ட பிளான் பண்ணியிருந்தாங்க, எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. இதுக்கப்புறம் யாராலையும் ஈஸியா தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வாங்க ஒரு வழி பண்ணிடலான்னு மொத்த கூட்டத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு வெறிகுண்டு போறான். இங்க சீசர் புலம்பி தள்ளுவான், கேட்ட சட்டு புட்டுன்னு மூடுறா. அவங்க வந்துகிட்டு இருக்காங்க, வந்தாங்கன்னா தோலை உரிச்சிருவாங்கம்மா. அமி சாப்பர் கேரட் அவங்க 3 பேர்த்தையும் தள்ளி விட்டுட்டு இந்த சீசர் வந்தால கேக்குக்குள்ள மாட்டி கண்ணா பின்னமாயி இப்பதான் வெளியில வராங்க. அவங்க வந்தா மட்டும்தான் கேட்டை மூடுவான். அவங்களும் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அடிச்சு புடிச்சு ஓடி வருவாங்க. ஆனா அந்த வில்லப்பலுக்கு விடணுமே, வழியில மலமாடு மாதிரி பெரிய சைஸ்ல ஒருத்தன் வந்து நிப்பான். நல்ல வேலை பெஜியோட ஆளுங்க கண்டமேனிக்கு சுட்டு அவனை விரட்டி விட்டுருவாங்க. வில்லனுங்க சைடு என்ன ஒரு ஆள் தான் இருக்காங்களா, அதான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே. பொசுக்குன்னு அந்த ஸ்மூத்தி வந்து அலேக்கா நமிய தூக்கிடுவா. அவ மட்டும் நமிய புளிஞ்சிட்டா அவ்வளவுதான், நமிய இதுக்கப்புறம் காப்பாத்தவே முடியாது. உடனே லூஃபி காப்பாத்த போவான். அவனை அட்டாக் பண்ண ஒரு 3 பேர் வந்துருவாங்க. தாப்பரும் பாஞ்சு ஸ்மூத்தியை என்னென்னமோ ட்ரை பண்ணி அடிப்பான். ஆனா வேலைக்கே ஆகல, அசால்ட்டா தட்டி விட்டுருவான். எப்படியா அடுத்தடுத்து நம்ம ஆளுகளை அத்தனை பேருமே லாக் பண்ணிட்டாங்க. அதை விட கொடுமை, அங்க சஞ்சி ஃபேமிலி ரவுண்ட் கட்டுவாங்க பாக்கணுமே. எத்தனை பேரு அமி ஸ்மூத்தி கையில மாட்டிட்டா, டாப்பரு ஓவன் கையில மாட்டிட்டான், கேரட் அந்த ஜீனி கையில மாட்டிட்டா. இப்ப இவங்க எல்லாருமே தப்பிக்கணும்னா ஏதாச்சும் மிராக்கல் நடந்தா மட்டும்தான் உண்டு. அந்த டைம் வின்ஸ்மோக் ஃபேமிலி அத்தனை பேர் ரவுண்டு கட்டி கன்னை தலைக்கையும் வச்சு ரெடியா நிப்பானுங்க. கடைசி வரைக்கும் இவனுக்கு சுடமாட்டானுங்க போல. மட்டும்தான் பண்ணுவானுங்க. அவனுகிட்ட நம்மளுக்கு டின்னு மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்கல்ல, அதுலதான் அவனுங்களோட சூட்டு எல்லாமே இருக்குது. எந்திரிச்சு நின்னுட்டு நாங்க ரெடின்னு சிக்னல் கொடுப்பாங்க. உடனே வின்ஸ்மோக்கு நம்ம யாருன்னு காட்டணும், ஜெர்மா 66 ஆரம்பிக்கலான்னு ஆர்டர் கொடுத்த உடனே அந்த டின்னு அழகா ஒரு சுத்திட்டு இடுப்பு கிட்ட வைப்பாங்க. நம்ம அந்த பவர் ரேஞ்சர்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போமே, SPD எமர்ஜென்சி, டைனோ தண்டர், மிஸ்டிக் போர்ஸ், நிஞ்சா ஸ்டோம், அது இதுன்னு ஒரு மொபைல இல்ல கல்ல ஏதாவது ரிமோட் மாதிரி அமுக்கிறது. அப்படி பண்ண உடனே சூட்டுக்கு அப்படியே மாறுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம நிறைய அனிமேஷன் கூட பார்த்திருப்போமே, அதே மாதிரி இவனுங்க மாறுவானுங்க. ஒன் பீஸுக்குள்ள பவர் ரேஞ்சர்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். மாசு கொலா மாசு. மொத்த பேருமே சூட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் சுத்தி நின்றுட்டு இருந்த சூப்பு வாயினுங்க சுடவே ஆரம்பிப்பானுங்க. இதுக்கப்புறம் சுட்டா என்ன சுடாட்டி என்ன, பீரங்கியே வச்சு சுட்டாலும் இனி அவனுங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த நிஜி புல்லட்டை விட வேகமா போய் அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவங்க கண்ணு முன்னாடியே கீழே போடுவான். அதனாலதான் அவனை எலக்ட்ரிக் ப்ளூம்பாங்க. அதே நேரம் யோஞ்சி மேல 2 பெரிய பாறையை தூக்கிட்டு வீசுவாங்க. அவன் அசால்ட்டா அதை கேட்ச் பிடிச்சு ஒரு அடி அடிப்பான். தூளா கீழே விழும். இவனை விஞ்சி கிரீனும்பாங்க. அடுத்து ரெய்ஜு, அவளை நோக்கி ஏகப்பட்ட அம்பு வரும்.
அப்படியே பாய்சன் ஷீல்ட உருவாக்கி எல்லாத்தையுமே தடுத்து அதுக்கப்புறம் அப்படியே அதை உருக்கிடுவான். அதனாலதான் அவளை பாய்சன் பிங்க்பாங்க. அடுத்துதான் இவங்க எல்லாத்துக்குமே தலைவன் எல்லாம் அதான் வின்ஸ்மோக் ஜட்ஜி. அவன் சும்மா கையில இருக்க கம்ப சொல்லிட்டுவான். பெரிய சூறாவளியே உருவாகி ஆப்போசிட்ல அட்டாக் பண்ண வந்தவங்க எல்லாம் தெரிச்சிருவாங்க. இவனை கருடான்னு சொல்லுவாங்க. ரெட் ரேஞ்சர் ப்ளூ ரேஞ்சர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரு. அந்த டைம் திடீர்னு ஒருத்தன் உங்களால ஓவர் தொல்லையா இருக்குது, எல்லாத்தையுமே நான் போட்டு தள்ள போறேன்னு சொல்லிட்டு கண்டமே நீ சுடுவான். அதுவும் எப்படி சாகுற வரைக்கும் சுட்டே கொல்ல போறேன்னு சொல்லுவானா. அப்பதான் ஸ்பார்க்கிங் ரெட்ட காட்டுறாங்க. மரணத்தனமா போஸ்ட் கொடுத்து அந்த ஃபயர் எல்லாத்தையுமே அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுவான். பட் நெருப்பு பட்டாலும் அவங்களுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு வைங்க. அப்படி எல்லாம் இழிச்சுக்கிட்டே நெருப்புக்குள்ள போஸ்ட் கொடுப்பாங்க. இவங்க தான் ஜெர்மா 66. யாராலையும் அசைக்க முடியாத, நகர்த்த முடியாம, திருப்ப முடியாம, ரிவர்ஸ் எடுக்க முடியாம, அது முடியாம இது முடியாம ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு வைங்க. இப்படி எல்லாம் நிறைய சொன்னாதான் கொஞ்சம் பில்டப்பா இருக்கும். சரி, இதுக்கப்புறம் இவங்க களத்துல இறங்கி எந்த லெவல்ல சண்டை போட போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.